ஸ்கூட்டி வந்து அதெல்லாம் மேட்டர் கிடையாதுப்பா. எத்திரி உனக்கு சேஃப்டியா தான். இப்போ நீ போகும்போது ஏன்னா ஒரு டர்ன்ல வலிக்கிறியா, அப்போ ஸ்டாண்டிங் இண்டிச்சா நீ தான் போய்வேன். அதுக்கு என்ன பண்ண தெரியும், நான் சொன்னேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அழகாக வச்சோம்மா எத்தி நோடுனாலும் வச்சுட்டு அழகாக எடுத்து போயிட்டே இருந்தோம். கேமரா ஸ்டாண்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபீல்டுக்கு அவன் தான். நீ வேகமாக போ, இந்த மாதிரி மட்டமான ரோட்டில் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் வேணாலும் போகலாம். நான் வண்டியில் 107 அசால்ட்டாக போகும். டக்கு 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 720 சிசி 120 என்ன நம்ப மாட்டேங்கிறேன். என்ன நம்ப மாட்டேங்கிறாப்லாம். சரி 120 சிசின்னா 108 போகிறது சாதாரணம் தானே. பின்ன ஸ்கூட்டி எவ்வளோன்னு எந்த ஸ்கூட்டி போய்க்குதா? ஸ்கூட்டி செம்மையாக இந்த ரோட்டில் தான் சின்ன ஊற்றி காமிப்பா எல்லாருக்கும். நாங்கள் ஸ்கூட்டி ஹீரோ ஜூம். இப்போ என் வண்டி வெளியே இருந்துச்சு பார்த்தலாம், சூப்பராக இருக்கும். ஃபுட்டேஜோட காமிக்கணும் போகுது, நாளைக்கு தான் காமிக்கணும். ஆனால் லோக்கல் ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டி பெஸ்ட்டு. ஆனால் பள்ளத்தில் கிள்ளத்தில் ஓட்டினா பல்லெல்லாம் அது அந்த விஷயத்துக்கு இப்போ கொஞ்ச நேரம் சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் அடி தூக்கிட்டு பேந்துட்டு போயிட்டு கிட்ட அப்படியே பைக்னா இது ப்ராப்பர் இதுன்னு கொஞ்ச நேரம் கம்மு நின்று என்னடா இது இந்த வண்டி இப்படி இருக்குது. ஆமா, அதுக்கப்புறமா தான் லேடிஸ் மேல தப்பு இல்ல, லேடிஸ் வண்டி மேல தான் தப்பு. அது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா 12 இன்ச் வீல், இப்போ வந்து 14 இன்ச். இவ்வளோ பஸ் குத்துட்டான். பைக் டயர் எவ்வளோ குத்துட்டான் 2 இன்ச்சான ஸ்டெபிலிட்டி பாரு. என் டயர் இவ்வளோ பஸ் இருக்கும். இவ்வளோ பஸ் பைக் டயர் மாரி இருக்கும். சரி இல்லையா ஈவெண்ட் முடிச்சிட்டாங்க தானே இது வண்டியா, ரவுண்ட் ஓட்டி போகலாம். தாராளமாக எடுத்து ஓட்டு. உனக்கு ஓட்டினா உனக்கு அதோட இது தெரியும். சஸ்பென்ஸ் எல்லா ஸ்கூட்டிலும் அது ஒரு சஸ்பென்ஸ் தான் அதுக்கு. அது எப்படியா இருந்தாலும் குத்துனா அதுக்கான இது வந்து கரெக்டாக குத்துருப்பான். இப்போ பைக்குனா 2 அதுக்கான சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குத்துருப்பான். அதான் வேற ஒன்றும் கிடையாது. போய் வா ஸ்கூட்டி தெரியா வெளியே பொதுமக்களோட கருத்து இப்படி இருக்குது. அப்புறம் பசங்க ஒன்றும் ஸ்ட்ரிக்டா அப்படி சொல்லிதான் யாரா அவனுக்கு சொன்னது எவன் சொன்னது அது வரை காப்பான் இப்படி அதுல முகப்படம். எப்பா என் பேசு நல்ல ஞாபகப்படுத்தி வரைஞ்சிக்காம ஒரு ஆர்டிஸ்ட் எவனோ எங்கிருந்து மலேசியால கூட பிடிச்சி வந்து காமிச்சிருவான். நீ எப்படி எப்படி இருந்தாலும் அந்த அப்படியே சொல்லு, நாங்கள் அவன் யாரை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறோம். செம்ம காமெடி பார்த்தலாம். ஒரு கட்டிங் புரியுது காட்டு உள்ள போட்டா அதே அந்த எப்படி அந்த போற சத்திரம் நல்லா இருக்குமா? பெரிய மண்டபம் வந்துச்சு. புது மண்டபம் இல்ல நாங்களே இருக்குது இல்லை.